நடந்தது என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி பல முறை எழுந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு கஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத சில விஷயங்களாக இருக்கும். இது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிச்சயமாக நடந்திருக்கும். அது எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தது, உங்களுடைய வாழ்க்கையில யார் அந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்தா என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறுகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வழியாக நிச்சயமா கூறியாக வேண்டும். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது யார் தெரியுமா? சனி பகவானின் ஆழமான பரிசோதனை தான். சனி பகவான் தான் உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனையை நிச்சயமாக உருவாக்கியிருக்கா. அவர் ஏன் இந்த ஒரு பிரச்சனையை உருவாக்குனார் அப்படின்னா, உங்களை ஆலோசனை பண்ணணும், பரிசோதிக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு வலிமையான ஒரு நபரா இருக்கீங்களா இல்லையா, உங்களை இப்படி இருந்தால் போதுமா, அடுத்த ஒரு கட்டத்திற்கு உங்களை கொண்டு வரணுமா வேண்டாமா என்று உங்களை பரிசோதிப்பதற்காக மட்டுமே சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு செயலை நிச்சயமாக செய்தார். சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில சோதனை கொடுக்கும் போது அது சாதாரணமாக இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய நபர்கள், நெருக்கமானவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரு சில நபர்கள் உங்க கூடவே இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நபர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் பேசாமல் கூட போயிருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த சனி பகவான். ஆனா இதெல்லாம் ஏன் தெரியுமா நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில? சனி பகவானுடைய தாக்கம் நீங்க எந்த அளவுக்கு உண்மையாக உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, நீங்க எவ்வளவு தைரியமான ஒரு நபராக இருக்கீங்க என்பதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த மாதிரி தாக்கங்கள் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில வைத்தார். ஆனா இந்த ஒரு நேரம் சாதாரண ஒரு நேரமாக இருக்காது. சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில சோதனையை கொடுக்கும்போது அது சாதாரணமா இருக்காது. அது மனதை உடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அளவுக்கு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கு என்று உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறியிருக்கும். அந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். ஆனா அந்த சோதனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை பலமாக மாற்றுவதற்காகத்தான். இதெல்லாம் உங்களை பரிசோதித்து நீங்க எப்படிப்பட்ட வலிமையான நபராக இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டங்களையும் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நீங்க எப்படி தாங்கி அதனை எப்படி சமாளிப்பீர்கள் என்பதற்காக மட்டுமே இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவும் உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக நிச்சயமா மாறும். ஆனா இந்த கடகம் ராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே நீங்க அனுபவித்த மிக பெரிய பிரச்சனை பணப்பிரச்சனையாக இருக்கும். இந்த பணப்பிரச்சனை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த கடந்த சில மாதங்கள்ல இந்த பணப்பிரச்சனையை நினைத்து நம்ம ஏன் உயிரோட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட நீங்க வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சில பணப்பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். நீங்க சம்பாதித்த பணம் கூட உங்களுடைய கையில் தங்காமல் போயிருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாக மாறி இருக்கும். என்ன செய்வது, அடுத்து என்ன பண்ணுனா நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும். எதிர்பாராத செலவுகள் கூட உங்களுக்குள்ள அதிகரிச்சிருக்கும். அந்த எதிர்பாராத செலவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்டு இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். நம்ம நம்ம இது வரைக்கும் சேமித்து வைத்த பணமாக இருக்கட்டும், வேலைக்கு போன பணமாக இருக்கட்டும், எல்லாமே செலவழிஞ்சிருச்சு. இனிமே நம்ம என்ன பண்ணணும், கடன் தான் வாங்கணும் என்ற ஒரு நிலைமைக்கு நீங்க மாறி இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை சோதித்த விதங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் எப்பொழுதுமே இருக்குங்க. நம்ம எவ்வளவு பணப்பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த ஒரு நேரத்துல நம்ம கடன் வாங்காம அதை சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உங்களே இந்த சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல கடன் வாங்க வைத்திருப்பார். கடனை வாங்கி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருந்திருப்பார். என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் உங்களை சோதித்த விதங்கள் இன்னும் அந்த கடகம் ராசி சிலருக்கு உண்மையில நீங்க பிச்சை எடுக்கணும், பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு கூட வந்து விட்டோமோ என்ற அளவுக்கு மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கும். நீங்களும் எவ்வளவோ நினைப்பீங்க, ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுகிறது, ஏன் இந்த மாதிரி கஷ்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று. இது வெறும் பணக்குறைவு மட்டும் கிடையாது. இது உங்களுடைய மனதையும் உங்களுடைய நம்பிக்கையும் சோதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனா அந்த காலங்கள் நீண்ட நாட்கள் இருக்காது. ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆனா இது எப்பொழுதுமே நீடிக்காது. ஆனா அது வரைக்கும் நீங்கள் இன்னொரு காலத்துல இருந்து வெளியே வருவதற்காக நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருந்தால் மட்டுமே இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உங்களால பெற முடியும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இது மட்டும் கிடையாதுங்க. பண பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பியவங்களும் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்களும் ஏன் விலகுறாங்க, எதுக்காண்டி விலகுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டே இருக்கும்.
உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், கூடவே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிலர் உங்களை தவறாக புரிந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதனால நான் எவ்வளவோ நல்லது செய்தேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவமும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு தனிமை உணர்வு தாங்க இந்த நல்ல இந்த மனவேதனையையும் எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாடமாக நிச்சயமாக இருக்கணும். ஆனா இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் உங்களுக்கு யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யாரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து வைக்கணும் என்று கற்றுக் கொடுத்திருப்பார் நிச்சயமாக. உங்களுக்கும் இது வரைக்கும் புரிந்தும் இருக்கும். ஆனா அந்த சனி பகவான் ஏன் இவ்வளவு கடுமையான உங்களை சோதிக்கிறார் தெரியுமா? சோதிப்பதற்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்பதற்காக மட்டுமே இந்த மாதிரி சோதனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க பழைய வழியில் பழைய சிந்தனையுடன் இருந்தால் முன்னேற்றம் உங்களுக்குள்ள கிடைக்காது. அதனால தாங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கையை குலைத்து கொண்டிருக்கிறார். பழையதையெல்லாம் உடைத்து புதிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள கட்டி எழுப்பணும் என்பதற்காக மட்டுமே இந்த செயல்களை செய்திருக்கிறார். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நேரத்துல இப்போ இந்த 5 நாட்கள்ல ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான ஒரு காலம் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். இந்த 5 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காலமாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமையை நோக்கி செல்லும். இந்த ஒரு காலம் சனி பகவானின் தாக்கம் மெதுவாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த கஷ்டங்களுக்கு ஒரு முடிவானது இல்லாமல் போய்கொண்டே இருந்திருக்கும். ஆனா இந்த 5 நாட்கள்ல சனி பகவானின் தாக்கங்கள் எல்லாம் குறைந்து ஒரு முடிவானது கிடைத்து இந்த 5 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு காலமாக நிச்சயமாகவே இருக்கும். இந்த நாட்கள்ல உங்களுக்கு திடீரென்று ஒரு நல்ல ஒரு செய்தியானது நிச்சயமாக வரும். அது வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயம் நிறைவேறக்கூடியதாக இருக்கலாம். இன்னும் சிலருக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல திடீரென்று ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம். கடன் சுமையானது உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள திறந்து சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு புதிய அங்கீகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதனை வைத்து உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இது அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக நடக்கும். இதனை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டாகும். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிரியாக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகள் இந்த ஒரு நாளில் உங்களுடன் சகஜமாக பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கும் பாராட்டுக்கள் தெரிவித்து நல்ல ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக நீங்க போவீங்க. இதுவரை உங்களை கவனிக்காமல் இருந்தவங்க கூட இப்போது உங்களுடைய திறமையை உணர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குள்ள இன்னொரு திறமை இருக்கு அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். தொழில் செஞ்சு கொண்டிருப்பவங்களுக்கு புதிய ஒரு கிளைண்டானது உங்களுக்கு கிடைப்பாங்க. புதிய டீல்ஸ் கிடைக்கும், புதிய ஐடியா கிடைக்கும். இதனால நீங்க நின்று கொண்டிருந்த ஒரு பிசினஸை இப்போது மெதுவாக உங்களால முன்னேற்ற முடியும். போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். முன்ன இருந்ததுக்கும் இப்பொழுதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிச்சயமாக உண்டாகும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலையானது இந்த ஒரு நேரத்தில் மாறும். இதுவரை உங்களுக்குள்ள இருந்த பயம், குழப்பம், மன அழுத்தம் இவை அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு இடத்துல ஒரு புதிய ஒரு நம்பிக்கையானது உங்களுக்குள்ள உருவாகி நான் இன்னும் முன்னேறலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களை உள்ளிருந்து தூண்டிவிடும். இந்த ஒரு மன மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா நிச்சயமா இருக்கும். இதை உங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு தொடக்கம் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பழைய காயங்கள் எல்லாம் மெதுவாக ஆறும். நீங்க அனுபவித்த துரோகங்களும் கஷ்டங்களும் இவை எல்லாமே ஒரு பாடமாக உங்களுக்கு மாறி இருக்கும். இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் தெளிவாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். யாரை நம்பணும், எந்த ஒரு பாதையில நம்ம செல்லணும் என்கிற ஒரு குழப்பமானது உங்களுக்குள்ள இருக்காம பெரிய ஒரு ஐடியாவை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு காலத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, பொறுமையை மட்டும் விடாதீங்க. பொறுமையை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை நினைத்து மனம் உடையாமல் உங்களுடைய மனதை தைரியமாக வைத்து அவர் தரப்போகும் நன்மைகளை நம்பி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுங்கள். உங்களுடைய நேரம் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மாற்றம் மெதுவாக ஆரம்பித்தாலும் அது நீண்ட கால ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். எனவே இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். எனவே கடகம் ராசி அன்பர்களை
நீங்க இதுவரை அனுபவித்த எல்லா கஷ்டங்களும் காரணத்துக்காக மட்டும்தான் நடந்தது. அது உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. உங்களை உயர்த்துவதற்காகத்தான் நடந்தது. இப்போது அந்த உயர்வின் முதல் படி ஆரம்பமாகிவிட்டது. எனவே இந்த இடைப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அத்தியாயத்தை நிச்சயமாக திறக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.